தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை அமைச்சர் பொன்முடி மற்றும் MP MM அப்துல்லா ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த சந்திப்பு குறித்த விவரம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள 7 மாநில முதல்வருடைய ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் அமைச்சர் பொன்முடி மற்றும் MP MM அப்துல்லா தற்பொழுது கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் DK சிவகுமாரை சந்தித்துள்ளார்கள். முதல்வர் MK ஸ்டாலின் எழுதிய கடிதத்தையும் அப்பொழுது வழங்கிய அவர்கள் முதல்வருடன் அவர் தொலைபேசியிலும் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் அதற்கு முழு ஆதரவையும் கர்நாடகா வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது முதல்வர் MK ஸ்டாலின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை தற்பொழுது கர்நாடக அரசாங்கமானது தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தமிழ்நாடு முதல்வருடைய இந்த முன்னெடுப்பிற்கு நிச்சயமாக தனது முழு ஆதரவையும் தெரிவிப்பதாக சித்தராமையா தற்பொழுது குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் கூட்டாட்சி தத்துவத்தை உதைக்கும் வகையிலான மத்திய அரசினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஒரு தடையை விதிக்க வேண்டும். கர்நாடக மக்களுடைய நல்ல மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுடைய மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக இந்த ஒரு முடிவை தான் ஆதரிப்பதாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை தற்பொழுது கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெளிவுபடுத்தியிருக்கிறார். முதல்வர் MK ஸ்டாலின் தொலைபேசியும் அவர் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெங்களூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான இந்த ஒரு கூட்டத்திற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தற்போது கர்நாடக அரசாங்கமானது தெரிவித்துள்ளது. 7 மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் நேற்று ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்திருந்தார்கள் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள். அதேபோன்று இன்று ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை வேலு மற்றும் வில்சன் ஆகியோர் அடங்கிய குழுவும் சந்தித்திருந்தது. தொடர்ந்து தற்போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை பொன்முடி மற்றும் MM அப்துல்லா MP சந்தித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுக்காக நன்றி சுசித்ரா.